ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஸ்ரீ கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. என்னங்க இது? நாய் பாட்டுக்கு நிக்காம குலைச்சிட்டே இருக்கு. என்னன்னு போய் பாருங்க. ஓ, அதுங்க குலைக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன? அது பூனையை பார்த்தாலும் குலைக்கும், யானையை பார்த்தாலும் குலைக்கும், பக்கத்து தெருவுல இருந்து வந்த நாயை பார்த்தாலும் குறைக்கும். எதுக்காக குலைக்குதுன்னு அதுங்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஓகே. போதும் போதும். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஐயோ, உன் தொல்லை தாங்க முடியலமா. கொஞ்சம் போய் பார்த்துட்டு தான் வாங்க. சரி போறேன், போய் தொலைறேன். மனுஷனுக்கு நிம்மதியே இல்ல இதுங்களால. சாவித்திரி, அம்மா சாவித்திரி, சாவித்திரி, இப்படியெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அங்க ஒரு பொம்பளை புள்ள ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுளே, என்னங்க சொல்றீங்க? வாங்க. கடவுளே, எங்க? ஐயோ, என்னங்க? யார் இந்த பொண்ணு? இது அந்த சந்தையில சுத்திக்கிட்டு இருக்குமே அந்த பொண்ணு. புத்தி ஒரு மாதிரி. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. என்னங்க, வேடிக்கை பார்க்காம அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள படுக்க வைங்க. அது நான் எப்படி ஒரு பொண்ண உள்ள படுக்க வச்சு பன்னீர் தெளிக்க சொல்லல. கொஞ்சமாவது மனித நேயத்தை காட்டுங்க. இந்த பொண்ணு எப்படி இங்க வந்து சேர்ந்தா? சாவித்திரி, இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ண எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எக்கு தப்பா ஏதாவது நடந்துருச்சுன்னா? இங்க பாருங்க, இந்த ஊர்ல எவ்வளவோ இடம் இருந்தும் கூட அந்த பொண்ணு எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லுங்க. அது கடவுளோட விருப்பம். நீங்க போய் பாத்திரத்துல கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணியும் டவலும் எடுத்துட்டு வாங்க. ஓ, இந்தாமா. என்னம்மா சாவித்திரி, ஏன் இப்படி பண்ற? இவள இங்க இருந்து அனுப்பலன்னா புலிவால புடிச்ச கதையாயிரும். இல்லன்னா நானே கொண்டு போய் இவளை எங்கேயாவது விட்டு வந்துடுறேன். தெரியாம தான் கேக்குறேன். உங்களால எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது? அவளும் ஒரு மனுஷ பிறவிதானே. என்ன ஆனாலும் இன்னைக்கு அவ இங்கே இருக்கட்டும். பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. கடவுளே, காலம் ரொம்ப தான் கெட்டு போச்சு. ஆமா, நீ இப்போ எதுவும் சாப்பிடவே இல்லையே. போய் ஏதாவது சாப்பிடு. உங்களுக்கும் நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க போய் சாப்பிடுங்க. இந்த பொண்ணு எப்போ எந்திரிப்பானே தெரியாது. அப்படி எந்திரிச்சா ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம்ல. நீ எதுக்குமா பட்னி கிடக்குற? எனக்கு இப்போ பசிக்கவே இல்ல. நீங்க போய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வைக்க முடியும். என்னம்மா சொல்ற நீ? இவள நீங்க போய் சாப்பிட்டுட்டு தான் வாங்களேன். என்ன இது? எத்திக்கரையில சீக்கிரமா எந்திரிக்கிற அம்மா இன்னும் எந்திரிக்கல?
என்னாச்சு இன்னைக்கு? இன்னும் கதவே திறக்கல. அட கடவுளே, உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குதே. என்னங்க என்னங்க? என்னாச்சு? என்ன கூப்பிட்டியா? ஆ, நேத்து ராத்திரி நம்ம வீட்ல ஒரு பொண்ண கொண்டு வந்து படுக்க வச்சோமே, அதை நீங்க சுத்தமா மறந்துட்டீங்க போல இருக்கு. இந்த பாருமா, நான் தோட்டத்து வரைக்கும் போயிருந்தேம்மா. சில பேர் அங்க வர சொல்லியிருந்தேன், அதான். சந்தை வியாபாரத்தை நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நீ எதுக்கு இப்போ எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்க? நான் இந்த விஷயத்த நேத்தே உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல. தேவையில்லாத விஷயத்த தூக்கி தலைமையில வச்சுக்க வேண்டாம்னு சொன்னேன்ல. இது அது இல்லங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. அதுக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க. நான் அவளுக்கு முதல்ல கொஞ்சம் சுக்கு காப்பி கொடுக்கறேன். சரியா போச்சு. இப்ப நீ வைத்தியத்தையும் ஆரம்பிச்சிட்டியா? உன் விருப்பப்படி என்ன வேணா செஞ்சுக்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ம். இந்தாங்க. நான் இப்ப போய் மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். எங்க போறீங்க சங்கரண்ண? இவ்ளோ சீக்கிரம் எங்க போறீங்க? என்னத்த சொல்றது சுசீலா, என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காமா. அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. அதுக்கு மருந்து வாங்க தான் போயிட்டு இருக்கேன். அப்படி சொல்லுங்க, அதானே பார்த்தேன். யாருன்னு இந்த புது பொண்ணு? அதெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னே எனக்கு புரியல. நேத்து ராத்திரி வந்து தொலைஞ்சிட்டாமா. வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டாம்னு அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். அவ கேட்டாதானே. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாயிருச்சுன்னா என்ன பண்றது? சரிம்மா, நான் கிளம்புறேன். அவளும் ஒரு மனுஷி தானே. கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேமா. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நல்லது செய்ய போய் நாம மாட்டிக்கூடாது. சாவித்ரி அம்மா, சாவித்ரி அம்மா. யாருமா அது இங்க உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறதா சொன்னாங்க? காலங்காத்தால சுசீலாக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? வர வழியில சங்கரன் அண்ணன் தான் சொல்லிட்டு போனாரு. நேத்து நைட்டு இங்க வந்து விழுந்திருக்காமா. அதுவும் அந்த ரூம்ல தான் இருக்கா. வா.